கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து மியாட் மருத்துவமனை காலை 9 மணிக்கு அறிக்கை வெளியிட உள்ளதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் தலைவராக இருந்து வரக்கூடிய விஜயகாந்த் அண்மை காலமாக பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருக்கு 71 வயது ஆகிவிட சூழ்நிலையில வயது மூப்பின் காரணமாகவும் ஏற்கனவே அவரது வாழ்வியல் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. சிறுநீரக தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் வரை மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில அண்மையில கட்சியின் பொதுக்குழுவுக்கு முன்பாக அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட அவரது உடல்நிலை சீரான நிலையில இயங்குவதால டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாக மியாட் மருத்துவமனையில் அறிக்கை தெரிவித்திருந்தது. அதற்கு பிறகாக நேரடியாக அக்கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். பல்வேறு முக்கிய தீர்மானங்களை கையெழுத்திட்டு அதுல தீர்மானத்தை நிறைவேற்றியும் தந்திருந்தார். அதுல அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகளை எடுப்பது குறித்த முழு பலத்தையும் கட்சியின் பிரேமலதா விஜயகாந்திடம் ஒப்படைப்பது, அது மட்டுமல்லாமல் அவருக்கு புதிய பொறுப்பு வழங்குவது, நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டியது என்பது குறித்துள்ள தீர்மானங்கள் எல்லாம் அக்கட்சியின் பொதுக்குழு செயற்குழுல தீர்மானமாக நிறைவேற்றி தந்திருந்தார். அதற்கு பிறகாக நேற்றைய தினம் திடீரென அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதை குறித்து பிரேமலதா விஜயகாந்தும் அது ஒரு யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் செக்கப்புக்காகவும் அதே போல அண்மையில தான் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரை அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறத மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை அவரது தரப்பு விளக்கமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில காலை 5:30 மணி அளவுல மியாட் மருத்துவமனை ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த முக்கியமான அறிக்கையின்படி கோவிட் நோய் தொற்றுக்கு நடிகரும் அதே போல தேமுதிகவின் தலைவருமான விஜயகாந்த் உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக வரக்கூடிய செய்திகள் விஜயகாந்த் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே சிறுநீரக தொற்று பிரச்சனை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தைராய்டு எனப்படக்கூடிய தைராய்டு பிரச்சனை இருக்கிறது. இதன் காரணமாக கோவிட் தொற்று ஏற்பட்டிருப்பதால மூச்சு விடுவதில் நடிகர் விஜயகாந்துக்கு சிரமம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில வென்டிலேட்டர், அதாவது செயற்கை சுவாசம் மூலமாக அவருக்கு தற்போது சிகிச்சை முறையில செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அவரது உடல்நிலை கோவிட் தொற்றின் காரணமாக சீரான நிலையிலிருந்து மாறுபட்டு செயற்கை சுவாசம் பொருத்தும் அளவிற்கு தற்போது மாறி இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு சிரமங்களை அவர் உடல் தற்போது தாங்கி வருவதாக மியாட் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட செயற்கை சுவாசம் என்பது கோவிட் தொற்றுல உச்சத்தை தொடும்போது, அந்த நுரையீரல் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது, லங் இன்ஃபெக்ஷன் எனப்படுவார்கள், அந்த லங் இன்ஃபெக்ஷனின் அளவு அதிகமாக இருக்கும் போதுதான் இந்த சுவாச பிரச்சனையின் காரணமாக வயது மூப்பின் காரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செயற்கை சுவாசம் வென்டிலேட்டர் மூலமாக வழங்கப்படுகிறது. அவ்வாறான ஒரு நிலையில தான் தற்போது விஜயகாந்தின் உடல்நிலை இருப்பதாக மியாட் மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. அடுத்த கட்ட அவரது உடல்நிலை குறித்த அடுத்த கட்ட சிகிச்சை எப்படி மேற்கொள்ளப்பட இருக்கிறது, அடுத்தது என்ன மாதிரியான உடல்நிலை அவர் இருக்கிறார் என்பது குறித்தான முக்கியமான அறிக்கையை 9 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக மியாட் மருத்துவமனை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மியாட் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இதனை அடுத்து மியாட் மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட உடனாக பிரேமலதா விஜயகாந்த் அவரது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு மியாட் மருத்துவமனை வளாகத்திற்கு விரைந்திருக்கிறார். தற்போது இந்த இடத்துல அதிகப்படியான தேமுதிக நிர்வாகிகளும் வர தொடங்கி இருக்கின்றனர். அடுத்த கட்ட அறிக்கை என்பது விஜயகாந்த் எந்த நிலையில இருக்கிறார் என்பது குறித்து மியாட் மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக 9 மணிக்கு தெரிவிக்க இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது விஜயகாந்த் வென்டிலேட்டர் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை குறித்து இன்னும் சற்று நேரத்தில் மியாட் மருத்துவமனையிலிருந்து அறிக்கை வெளியிட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மியாட் மருத்துவமனைக்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. இன்னும் சற்று நேரத்தில் மியாட் மருத்துவமனையிலிருந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. படை இருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க.
வணக்கம் பிரபாவதி. தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் மற்றும் நடிகருமான விஜயகாந்தினுடைய உடல்நிலை சில ஆண்டுகளாகவே மிக மோசமான ஒரு நிலையிலே இருந்தது. கட்சியினுடைய நிகழ்ச்சிகள், திரைப்பட நிகழ்ச்சிகள் என எந்த நிகழ்ச்சியிலையுமே பங்கேற்க முடியாத ஒரு சூழல் நிலவிய காரணத்தினால் அவர் வீட்டிலேயே மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்தார். அதனை தொடர்ந்து அவ்வப்போது அவருக்கு உடல்நிலை மிக மோசமடைந்து மருத்துவமனையில் அனுமதிப்பதும் வழக்கமாக இருந்தது. இதனை தொடர்ந்து தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியும் இவரினுடைய உடல்நிலை காரணமாக அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்திற்கு வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் கூட ஒரு நவம்பர் மாதத்தில் கூட அவர் மருத்துவமனையில் இருமல், சளி, தொண்டை வலி பிரச்சனை காரணமாக ஒரு நீண்ட நாட்கள் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார். பிறகு வீடு திரும்பினார். கட்சி தொண்டர்களை எல்லாம் சந்தித்தார். அப்பொழுதே அவரை பார்க்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் கண்ணீர் மல்க அவரை பார்த்த காட்சிகளையும் காண முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியாகி ஓரிரு நாட்களில் திரும்புவார் என்று தேமுதிகவினுடைய தலைமை அறிவித்திருந்தாலும் அவருடைய உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருக்கிறது என மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இன்று அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தலைமை கழகம், அவருடைய தேமுதிகவினுடைய தலைமை கழகம் அறிவித்திருந்தது. வெண்டிலேட்டர் வசதியுடன் தான் அவரால் சுவாசிக்க முடியும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் போலீசாரினுடைய குவிப்பு அதிகமாக இருக்கிறது. எந்த சூழலிலுமே எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் ரசிகர்களாலோ தொண்டர்களாலோ ஏற்படக்கூடாத வண்ணம் ஒரு அமைதியான முறையில் அங்கு நிலவ வேண்டும் என அந்த போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இருந்தாலும் குறிப்பாக அவருடைய உடல்நிலை சார்ந்து இன்று சரியாக ஒரு 9 மணிக்கு பிறகான அந்த மணி நேரங்களிலே அவருடைய உடல்நிலை சார்ந்து மிக முக்கியமான ஒரு செய்தி மருத்துவ நிலை அறிக்கையாக வெளியிடப்படும் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை அடுத்துதான் அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இருக்கும் எனவும் சொல்ல முடியும். இருந்தாலும் கட்சியினுடைய தொண்டர்கள், அவர்களுடைய ரசிகர்கள், அவருடைய நலன் விரும்பிகள் என மிகவும் அவருடைய உடல்நிலை சார்ந்து சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது, அவருடைய உடல்நிலை என்னவாக இருக்கிறது என்று தெரியாமலும் சிலர் மிக வருத்தத்தில் இருக்கிறார்கள். சபாவதி, தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.